ஒரு காட்டுல ஒரு வாயாடி குறும்பு குரங்கு இருந்தது. அதோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அமைதியான அறிவாளியான ஒரு ஆமை. நான் அட்வென்ச்சர் போறேன், காட்டோட அந்த பக்கம் ஆபத்தான சைடு, அதானே கெத்துடா. வேணாம் போகாத. ஆமை சொல்றது கேட்காத தொடர்ந்து போன அந்த வாயாடி குரங்கு போற வழியில அதோட இன்னொரு ஃப்ரெண்டான முயலை பார்த்து சிங்கத்தை பார்க்க போற கதையை அதுகிட்டயும் சொல்லுச்சு. டேய், அந்த பக்கம் போகாதடா, அங்க ஒரு சிங்கம் இருக்கு, அது பயங்கரமான சிங்கம், உன்னை சாப்பிட்டுரும். சிங்கமா? அப்போ மாஸ் பண்ணிடலாம், நாங்க ஒன்னா பேசிட்டே சாப்பிடுவோம். அங்கேருந்து நேராக அதோட அடுத்த ஃப்ரெண்டான பூனையை பார்த்து நான் இன்னைக்கு சிங்கத்தை பார்க்க போறேன்னு சொல்லுச்சு. வேணாம் மச்சான், சிங்கம் உன்னை சாப்பிட்டுதான். அவன் என்ன சாப்பிடுவானா? நான் ரொம்ப மோசமான ஆள்டா. நான் போடுற பிளேட்ல அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவான். டோன்ட் வரி மச்சி. அரே நாதாரி, போதடா, சிங்கடா, துண்டுடா, சொன்னா கேளுடா. கவலைப்படாத, நான் பேசியே அந்த சிங்கத்தை ஒரு நாள் வருதா இருக்க வைக்கிறேன். இது சப்ப மேட்ரு. ஆமை வேணான்னு சொல்லிச்சு, அப்புறம் முயல் வேணான்னு சொல்லிச்சு, அப்புறம் பூனை வேணான்னு சொல்லிச்சு. கடைசியில் பூரா தலைப்பாட அடிச்சுக்கிச்சு போவாதுறான். ஆனால் யார் பேச்சும் கேட்காம நேராக சிங்கத்துக்கிட்ட வந்து ஹலோ சிங்கம்னு சொல்லிச்சு இந்த குரங்கு. அவனுக்கு என் பேரை சொன்னாலே கை கால் டைப் அடிக்கும். உனக்கு எவ்வளோ தெனாவட்டு இருந்தா என் கூடவே மீட்டிங்கும் சிட்டிங்கும் கேட்குதா? இருடா வர. ஒரு நிமிஷம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இன்னைக்கு லஞ்சே நீ தாண்டா எனக்கு. ஐயோ, இவனை கொல்லாம விட மாட்டா போலயே. அந்த குரங்கை காப்பாற்றுக்கிறதுக்காக அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவசரமாக ஒரு யானையை கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது. அந்த யானையும் சேரை நல்லா உறிஞ்சி கரெக்டாக அந்த குரங்கு மேலே அடிச்சுது. மேலே சேறு பட்டவுடனே குரங்கு பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய பேய் மாதிரி ஆகிப்போச்சு. அதை பார்த்த சிங்கம் வெளவெழுத்து போயிட்டான். ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் உடனே போய் ஆகணும், ஆளை விட்றா சாமி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சும்மாவா? என்னையே யாரும் வானே பண்ணல. ஆமாம் ஆமாம், அப்படியே நாங்கள் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்டாலும்